நான் ஃப்ராடா இருந்தா நான் பண்ணது முதலே தப்பு பண்ணியிருந்தா திரும்பி இங்க வரணும்னு அவசியம் இல்லையே. எதுக்காவது எங்கிட்ட பேசணும்? நான் டாக்டர் சத்யானந்தன் வாங்க ஊசி போட சொல்லிட்டு இருக்கேன்னா என் பிசினஸ்க்கு என்ன சம்பந்தம்? என்னோட ட்ராக்ல எனக்கு கிடைச்ச ஒரு கௌரவம், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு பின்னால எங்களுக்கு தெளிவான உண்மை இருக்குது, மக்கள் சக்தி இருக்குது, எங்க சைடு நியாயம் இருக்குது. அதனால நம்பிக்கையா எல்லாத்தையும் எதிர்கொள்றோம். என்னுடைய நோக்கம் உலகத்தில் நம்பர் கம்பெனியை அந்த கம்பெனி கொண்டு வரணும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இத்தனை வண்டி லான்ச் பண்ணியிருக்கேன். வணக்கம். என் நேம் தான் எல்லாத்துக்குமே தெரியுமே, சக்தி ஆனந்தன், மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங். ஏன்னா இன்னைக்கு மீடியால பல முறை என்னுடைய பெயரும் என்னுடைய முகமும் இன்னைக்கு பரிச்சயமாகி போச்சு. ஸோ அந்த வகையில் பெரிய மகிழ்ச்சி தான். ஸோ என்னுடைய கம்பெனி மை வித்தியாஸுக்கு இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி வந்து 10 படாது வண்டி நம்ம லான்ச் பண்ணி ஒரு பெரிய லெவலில் மூணு எடுத்துருக்கோம். அது தெரியும் வந்திருக்கீங்க. அந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மேற்கோ சார். இப்போ என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம்? எங்கெந்த ஹப்புகள் எல்லாம் இந்த வண்டி போகும்? ஆக்சுவலாக வந்து நம்மகிட்ட வந்து ஹெல்த் கேர், ஹோம் கேர், கிச்சன் கேர், பர்சனல் கேர், மென்ஸ் கேர், உமன்ஸ் கேர் சொல்லிட்டு 6 டேட்டில் கிட்டத்தட்ட 100 ப்ராடக்ட் பிளான் பண்ணி 80 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ 87 ப்ராடக்ட் ஏற்கனவே லான்ச்சிங் பண்ணி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆல்ரெடி கோயம்புத்தூர் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் சேலம், அதுக்கடுத்து திருவண்ணாமலை, அப்படியே போனோம்னா விழுப்புரம், சென்னை, இந்த சைடு வந்து மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கூடவே வந்து கும்பகோணம் சொல்லிட்டு ஓவரால் தமிழ்நாட்டை 9 மண்டலங்களாக பிரித்து அதுக்கான ஹப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 4 ஹப்புக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இல்லாமல் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஹப் இருக்கு. ஸோ ஒரு ஹப்புக்கு ஒரு வண்டி வீதம் 9 மண்டலத்துக்கு ஒரு 9 வண்டி எக்ஸ்ட்ரா வண்டி கோயம்புத்தூருக்கு தேவைப்படுது. அந்த பிளான் பண்ணி தான் 10 வண்டி எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாநகர குற்றப்பிரிவில் விசாரணை போயிட்டு இருக்குது. உங்க மேல டார்கெட் பண்றதுக்கு என்ன காரணம்? சார் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு வளர்ந்து வர நிறுவனம் இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட வந்து 87 ப்ராடக்ட் லான்ச் பண்ணி 50 லட்சம் கஸ்டமர் ஆன் ரெக்கார்டில் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து கார்பரேட் காரங்க ஒரு லெவல் ப்ரெஷர் கொடுக்கலாம். தெரியல எனக்கு, நான் என்னுடைய கணிப்பு சொல்கிறேன். கார்பரேட் ப்ரெஷர் கொடுக்கலாம், அல்லது கட்சிகள் நம்மகிட்ட இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம ஏதோ வேற ஏதாவது பண்ண போறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் வளர விடக்கூடாதுன்னு நினைக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று காரணமாக இருக்கலாம். அவங்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறது, இல்லை பொது நலனோட நம்ம தப்பு செய்யறோமோ செய்யக்கூடாது தடுக்கணுங்கிற அக்கறையில் கூட இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்றேங்கிறத புரிஞ்சுக்காமையே அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. பட் எது வந்தாலும் நம்ம சந்திக்கிறதுக்கும் அதை எதிர்கொள்றதுக்கும் நம்ம தயாரா இருக்கும். அதான் என்னுடைய பதில். தேர்தலை ஒட்டித்தான் உங்ககிட்ட வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்படியெல்லாம் யாரும் என்கிட்ட வரல சார். ஏன் அப்படின்னா சும்மா அபாண்டமா யார் மேலே படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரிலாம் யாரும் என்கிட்ட வரல. பொதுவா என்ன அப்படின்னா ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனி டெவலப் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் வருது. மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி தேர்தலை பேஸ் பண்ணி எல்லாம் அப்படி யாரும் எங்கிட்ட அப்ரோச் பண்ணல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் நெருக்கடி இருக்குதான்னா சில கட்சிகள் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்க கூட வளர்ச்சியில வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கான மூவ்மெண்ட் நடக்குது. பட் எதுனாலும் சரி அவர்களுக்கும் புரிய வைப்போம். நாங்களும் அது விஷயத்திலிருந்து வெளியே வருவோம். இப்போ ஆன்லைன் டிவி அதுலயும் வந்து உங்க மேல வந்து அபாண்டமா பழி சுமத்திருக்காங்க. மாநகர குற்றப்பிரிவில் வந்து சம்மன் போட்டு அவங்க விசாரணைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சார் இதுக்கு சிம்பிள் சார். அதாவது V3 ஆன்லைன் டிவி அப்படிங்கிறது 2019 நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சிருக்கேன். அது ஒரு பார்ட்டா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த நிறுவனம் சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்துச்சு. இடையில வந்து COVID-1, COVID-2 அடுத்தடுத்து அப்போ தான் வந்துச்சு. அப்போ அந்த கம்பெனி யாருக்கும் கோவிட்டே கிடையாது. 2000ல வந்து துபாயில் கோவிட் கிடையாது. 2000 செப்டம்பர், அக்டோபர்ல கோவிட் விஷயம் ஊகான்லேயே வருது. நமக்கு வந்து 2020 தான் நம்ம ஒரு லாக்டவுன் போடுறாங்க. இதெல்லாம் நடந்தது. இந்த லாக்டவுன்லாம் அந்த கம்பெனி நடந்துச்சு. லாக்டவுன் 1, லாக்டவுன் 2 இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிச்சு. லாக்டவுன் 3 வரும்போது அங்கே ஒரு லாக்டவுன் போட்டாங்க. திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 28 2021 லாக்டவுன் போட்டாங்க. அதே வருஷம் ஜூலை 11 ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த சேனல் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. மக்கள் பார்க்குறாங்க, பார்க்கல, அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பண்ணல. பட் சேனல் இன்னைக்கும் லைவ் தான் இருக்கு. அது மூவ்மெண்ட் நடந்து தான் இருக்கு. பட் என்னன்னா, இப்போ அந்த சேனலில் லாக்டவுன் போட்டு அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு செட்பேக் வரும்போது நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு மேல் கொண்டு நமக்கு இண்டிவிஜுவலாக பண்ணாதான் சரியா வரும்னு வச்சு தான் நான் இண்டிவிஜுவல் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆரம்பிச்ச கம்பெனி தான் மை வித்தியாஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட். அந்த சேனலை ஆரம்பிக்கும் போது நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து நான் உண்மையாகவும் நேர்மையாக இருந்ததுனால அந்த நிறுவனுடைய சப்போர்ட் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி எல்லாம் பண்ற சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மை வித்தியாஸ் மீடியாங்கிறதுவே என்ன பண்றேன்னா இண்டிவிஜுவலா முழுக்க முழுக்க என் கண்ட்ரோல்ல மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அப்பவும் என் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. பட் அவர் ஆரம்பிச்சு கொடுத்தாருன்னு ஒரு பேர் இருந்துச்சு. பட் நான் என்ன பண்றேன், ஒரு லெவலுக்கு மேல மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு டோட்டல் பிசினஸ் டேக்கா பண்ணி இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லா ப்ராசஸும் மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங் தான் இருக்கு. மீடியா பேர் எந்த மூவ்மெண்ட்டுமே பண்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து அந்த கம்பெனி இந்த மாதிரி முடிச்சு போட்டு அதுதான் இதுதான் சொல்லிட்டு பல பேர் வேணும்னே கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதே விஷயம் இன்னைக்கு வந்து தப்பு சொல்றவங்க ஒரு காலத்துல வந்து இந்த பிசினஸ் சேர்றதுக்காக என்ன அப்ரோச் பண்ணாங்க.
நான் வளரவனா மாட்டான் செஞ்ச வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. ஆனா நான் வளர்ந்துட்டே தெரியும் போது என்னுடைய முதலாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறக்கும், பிசினஸ் ஜாயின் பண்ணிக்கிறக்கும், கம்யூனிகேட் பண்ணிக்கிறக்கும் எங்கிட்ட தூது விட்டாங்க. என் கூட வந்து பேசுனாங்க. அது எல்லாமே அப்டேட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து எங்கிட்ட எதுக்காக பேசுறாங்க? நான் ஃப்ராடா இருந்தா, நான் பண்ணது முதல்லயே தப்பு பண்ணியிருந்தா, திரும்பி இங்க வரணும்னு அவசியம் இல்லையே. எதுக்காவது என்கிட்ட பேசணும். ஸோ அப்ப நான் அது மறுத்துட்டேன். இவங்க வந்து கேரக்டர் சரியில்ல. இவங்க எப்படி இருந்தாலும் வந்து ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துக்கு வெட்டி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காதனால எனக்கு வேண்டாம். ஒரு கம்பெனில வேலை செஞ்சா அங்க இருந்தாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இது என் கம்பெனின்னு சொல்லும்போது முடிவு எடுக்கிற வாய்ப்பு எனக்கு இருக்குல்ல. ஸோ அந்த வகையில வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். அந்த கால் புணர்ச்சியில, பொறாமையில இதுவரைக்கும் காத்திருந்து, இவன் என்னடா பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்து, இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வேற ரூபத்துல வரும்போது, இந்த கேப்ல புகுந்து மேலும் எனக்கு பேர கெடுக்கிற முயற்சியில இறங்குறாங்களே ஒழிய, உண்மையிலுமே அவங்க பாதிக்கப்படுதா இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க? அவங்க பாதிக்கப்பட சொல்றது வந்து கம்பெனி ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு முன்னால. இவங்க பாதிக்கப்பட சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால. இப்ப 3 வருஷமா இவங்க என்ன பண்ணாங்க? இத்தனைக்கும் அவங்க கட்சி வச்சுக்கிறாங்க. அது ஒரு பேர் தெரியாத கட்சி. ஓகேங்களா? அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்காரு. அவர் தான் அந்த வக்கீல். அதுக்கு ஒரு செயலாளர் இருக்காரு. அவர் தான் அந்த புகார் கொடுத்தவர். ஸோ 2 பேரும் கட்சி வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு லீடர்ஸ் பார்ட்டி கட்சி வச்சுக்கிறாங்க. அதாவது என்னன்னா அது பேரும் கூட ஆல் இந்தியா லீடர்ஸ் பார்ட்டியா? அதாவது நெட்வொர்க் கம்பெனி கூட போய் டீல் பேசுறது, அவங்கள போய் டார்கெட் பண்றது அவங்க வேலையே. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க தொடர்ந்து வேலை செய்யறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வக்கீல் தலைவராகிற ஒரு விஷயம் தெரிஞ்ச நபர் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் செயலாளர் இருக்கிற ஒரு கட்சி வச்சுக்கிட்டு 3 வருஷமா என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் ஏன் புகார் தரல? உண்மையா ஏமாத்தப்படுறது உண்மையா இருந்தா, அது நிஜமா இருந்தா, அதுல அவங்க நியாயம் இருந்தா, இவ்வளவு நாள் ஏன் காத்திருக்கணும்? நல்ல காரியம் பண்றதுக்கு 4 லட்சம் குறிக்கலாம். பிரச்சனை பண்றதுக்கு, ப்ராப்ளத்தை பேச போறதுக்கு எதுக்கு நாள் வெயிட் பண்ணணும்? இப்ப இந்த யுனிசெஃப் டாக்டர் பட்டமெல்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் போலியானது அப்படின்னு சொல்லி யுனிசெஃப் அமைதி தான் கேட்கணும். சார் எங்களுக்கு என்னன்னா, யுனிசெஃப் வந்து எங்க பேருக்கு குடுத்தாங்களா? ஏற்கனவே எத்தன பேருக்கு குடுத்துருப்பாங்க? நீங்க போய் யுனிசெஃப் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. அந்த டாக்டருக்காக வந்து ஒரு நம்பர் இருக்கும்ல? அது ஒரு நம்பர் மட்டும் தான் குடுப்பாங்க. நான் டாக்டர்னா, உதாரணம் சத்யானந்த் டாக்டர்ன்னு சொன்னா, நான் வந்து ஊசி போட போறதில்ல. ஒரு பிசினஸ் சிறப்பா செஞ்சிருக்கேன். மோர் தென் 20 இயர்ஸ் இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ வந்து மார்க்கெட்ல வந்து பெரிய சக்சஸ் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஒரு லீடரா வந்து நான் சைன் பண்ணி காமிச்சுக்கிறேன். அதனால எனக்காக வந்து டாக்டர் ஆஃப் பிசினஸ் குடுக்குறாங்க. இது நடக்கிற விஷயம் தானே. ஒரு ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு. அப்படி எல்லா பக்கம் இன்னைக்கு ஒரு நடிகர் குடுக்குறாங்க, ஒரு சோசியல் ஒர்க்கர் குடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்குது தானே. ஸோ அப்படி விஷயம் எனக்கும் குடுத்தாங்க. ஓகேவா? மத்தபடி அந்த டாக்டர் உண்மையா பொய்யான்னு அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா அதுல நம்பர் இருக்கு. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டிருக்காங்க. இந்த இந்த டாக்டர்ல இத்தனை நம்பர் போட்டிருக்காங்க. அத போய் அவங்க செக் பண்ணிட்டோம். ஸோ நாம அதை வச்சு என்ன பண்றோம்? அந்த டாக்டர் போட்டு ஏதாவது பிசினஸ் பண்றோமா? நான் டாக்டர் சத்யானந்தன் வாங்க ஊசி போட சொல்லிட்டு இருக்கேன்னா என் பிசினஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்னோட ட்ராக்ல எனக்கு கிடைச்ச ஒரு கௌரவம் அவ்வளவுதான். இதை வந்து கமெண்ட் பண்றதுலயோ அது ஆராய்ச்சி பண்றதுலயோ எனக்கு நேரம் இல்ல. இஷ்டம்னா அவங்க பண்ணி கண்டுபிடிக்கட்டும். அது உண்மையா போய் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா 100% உண்மைதான். அதனால தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இதுதான் என்னால உறுதியா சொல்ல முடியும். அதே போல 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாரு அவரு. யாரு? அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. யாரு? கம்பெனி அதாவது இந்த தயாரிப்பு கம்பெனியோடைய ஓனர் வந்து 10ஆம் படிச்சுக்கான்னு சொல்றாங்களா? எனக்கு அவர் என்ன டிகிரி படிச்சாரா? என்ன படிச்சாரா எனக்கு தெரியாது. ஏன்னா அதை பத்தி நான் தெரியாம கருத்து சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு. ஒரு கம்பெனி ஓனருக்கு அந்த படிப்பு தெரியும் என்ன அவசியம் இருக்கு? ஒரு ஹோட்டல் வச்சிருக்க பரோடா மாப் பண்ண தெரியுமா? ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறது பரோடா தெரியுமா? சார் நான் என்ன சொல்றேன், எத்தனையோ ஸ்கூல் வச்சுக்கிறாங்க. லோக்கல்ல பழமொழி சொல்லுவாங்க. படிச்சவங்க பாடம் நடத்துறாங்க, படிக்காதவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்கன்னு. அப்ப பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதா? நான் சொல்றது ஒருவேளை நீ சொல்ற குற்றச்சாட்டு ஆப்போசிட் பேசுறேன். அது எனக்கு வந்து திரும்ப சொல்றேன். அதை பேஸ் பண்ணி நான் சொல்ல. இன்னைக்கு வந்து ஃபிளைட் வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அவர் ஃபிளைட் ஓட தெரியுமா? உனக்கு ஓட தெரியுமா கேட்க முடியுமா? என்ன சொல்றதுன்னா ஒரு முதலாளியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? நிர்வாக திறமை வேணும். அந்த நிர்வாகிகள் திறமை வேணும். முறையா பண்ற விஷயம் வேணும். அப்படித்தானே? அந்த கம்பெனி தயாரி சர்டிபிகேட் வேணும். அது கொடுக்குறது யாரு? அவங்களே கொடுக்க முடியுமா? யார் கொடுப்பாங்க? அதுக்கு நான் அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அவங்க செக் பண்ண யார் தயாரிச்சாங்க? இது இப்படி என்ன இருக்குது? இந்த லேப் டெஸ்ட் எல்லாம் ஓகேவா? இந்த கொடுத்த லேப் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குதா? இதெல்லாம் செக் பண்ணி தான் சொல்லி கொடுப்பாங்க. சோ அந்த ப்ராடக்ட் பின்னால எல்லா சர்டிபிகேட் இருக்குது. சர்டிபிகேட் கொடுத்து கவர்மெண்ட் அதிகாரிகள். நீங்க கேள்வி அவங்களுக்கு தான். ஏன்னா இந்த கேள்வியே தப்பானது. ஒரு நபருக்கு அவருக்கே இல்ல ஒரு கம்பெனி வச்சுக்கிறவங்க லேத்து என்ன அவசியம் இருக்கு? அப்படி கிடையவே கிடையாது. நான் சொல்றது இந்த கேள்விக்கு என்னுடைய பதில். இதுக்கான பதில அந்த கம்பெனியோட ஓனர் சொல்லுவார். பட் நான் கேட்கறது அவருக்கு தெரிஞ்சாதான் செய்யணும்னு சொல்றதையே நான் தப்புன்னு சொல்றேன். அவருக்கு தெரியுமா தெரியாதா அவர்கிட்ட கேட்போம். அவர் பதில் சொல்லுவார். கண்டிப்பா முறைப்படி பதில் சொல்லுவார். பட் இருந்தாலும் நான் கொடுக்குற என்னுடைய கமெண்ட் என்ன அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சாலும் ஒண்ணு பண்ணோம்னா உலகத்துல யாரும் ஓனரா இருக்க முடியாது. ஒரு தொழிலா இருந்தா கூட ஒரு மிஷின் ஓட்ட லேத் ஓட்டுறதுக்கு மில்லி மிஷின் தெரியாது. மில்லி மிஷின் ஓட்டுறதுக்கு டரிங் மிஷின் தெரியாது. அதானே? அப்ப அவர் ஆபரேட்டர் ஆயிருமா? அப்படி இல்ல. இதெல்லாம் அபாண்டமா முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி மோசம், இந்த பிளான் மோசம், இவங்க கொடுக்க மாட்டாங்க, தூக்கிட்டு ஓடிடுவாங்க, இது ஃப்ராடு பயலுங்க, இந்த ஸ்கீமே ஒர்க் ஆகாது, இது அந்த ஸ்கீமு, பான்சி ஸ்கீம் எல்லாம் சொல்லி ஒரு லெவல்ல ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சு கம்பெனி சரியா தான் இருக்குது. இவ்வளவு நாள் கொடுத்துருக்கேன். இனி சரியா பண்ணுவாங்க விஷயத்த வந்து நான் நிரூபிச்சதுக்கு அப்புறம், அதோட விளக்கம் தெளிவா கொடுத்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இனி கம்பெனி பத்தி பேசக்கூடாது. பிளானை பத்தி பேசக்கூடாது. அவன் தெளிவா இருக்கானுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? சரி ஓகே. அந்த பிளான் யார் பண்றாங்க? அவங்களுக்கு தேடி. அவங்க நேத்து என்ன பண்ணாங்க? முந்தாந்து என்ன பண்ணாங்க? இதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்ன தேடினாலும் அதுல உண்மை இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியும். அது பொய் இருந்தா யாருனாலும் ஜெயிக்க முடியாது. சோ இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு பின்னால எங்களுக்கு தெளிவான உண்மை இருக்குது.
மக்கள் சக்தி இருக்குது, எங்கள் சைடு நியாயம் இருக்குது. அதனால் நம்பிக்கையாக எல்லாத்தையும் எதிர்கொள்கிறோம். இது எல்லா வழக்கையுமே முறைப்படி பதில் சொல்லி வெளியே வருவோம். கண்டிப்பாக இந்த ப்ரெஷரை எப்படி எதுவும் யோசிச்சுக்கிறோம். இதுக்கு ஏதோ முடிவு எடுப்போம். ஓகே சார், தேங்க்யூ. இந்த அசோக் இப்போ உங்க மேல குற்றச்சாட்டு. சார், நான் ஒன்லி பிஸ்னஸ்மேன். இப்போதைக்கு என் நோக்கம் பிஸ்னஸ் மட்டும்தான். என்னுடைய நோக்கம் உலகத்தில் நம்பர் 1 கம்பெனியாக இந்த கம்பெனி கொண்டு வரணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இத்தனை வண்டி லான்ச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த குடோன் போட்டிருக்கேன், இத்தனை ஆஃபீஸ் வச்சிருக்கேன், இத்தனை ஸ்டோர் வச்சிருக்கேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இதே மீட்டிங்கில் 240 ஸ்டோர் புதுசாக வந்திருக்காங்க ட்ரைனிங்காக. ஏற்கனவே 700 ஸ்டோருக்கு மேலே இருக்குது. ஸோ டுடே 240 ஸ்டோர் ட்ரைனிங் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தா க்ரௌட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேட்டி எடுத்து பாருங்க, எதுக்கு வந்து கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ 240 ஸ்டோர் புதுசாக எடுத்திருக்காங்க. அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னோட ஒரே நோக்கம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். நேரடியாக வந்து கட்சி பேரை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் பிஸ்னஸ் மேனாகவே இருக்க விரும்புகிறேன். என்னை தயவு செஞ்சு பிஸ்னஸ் மேன் கொடுங்க, அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.